தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக தலைமையை கைப்பற்றுவதில் மும்முனை போட்டியில் இறங்கினர். திமுக தலைமையை கைப்பற்றுவதில் மும்முனை போட்டியில் இறங்கியுள்ளனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக அது சங்கரமடம் போன்றது. கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் திமுக தலைவராக பதவி வைக்க முடியும், முதலமைச்சர் பதவி வைக்க முடியும். கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது வாரிசு யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதில் மு.க. ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியை பட்டத்து இளவரசராக்கி முடிசூட்ட நினைக்கின்றார். கருணாநிதியின் மூன்றாவது மனைவி மகளான கனிமொழி திமுக தலைமையை கைப்பற்ற துடிக்கிறார். இதற்கிடையில் மு.க. ஸ்டாலின் தனது மருமகனை வளர்த்து விடுகிறார். திமுக தலைமையை கைப்பற்றுவதில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் கனிமொழிக்கு அறிவாலயத்தில் அறை ஒதுக்கினார். தற்பொழுது சபரீசன் எந்த பொறுப்பிலும் இல்லை. மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக மு.க. ஸ்டாலின் அறிவாலயத்தில் சபரீசனுக்கு தனியாக ஒரு அறை ஒதுக்கியுள்ளார். இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சபரீசன் எந்த பதவியிலும் கிடையாது. ஆனால் நடைபெற்று முடிந்த தேர்தல் பொறுப்புகள் அனைத்தும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தற்பொழுதுள்ள எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் சபரீசன் ஆதரவாளர்கள். இந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைமையை கைப்பற்றுவதில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. உதயநிதி, கனிமொழி 2 பேர்தான் களத்தில் இருந்தனர். தற்பொழுது சபரீசனும் களத்தில் குதித்துள்ளார். சபரீசன் திமுகவை கைப்பற்ற துடிக்கின்றார். ஏற்கனவே 2 முனை போட்டி இருந்தது. தற்பொழுது 3 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. ஆனால் இளைஞர்கள் அனைவரும் உதயநிதி பக்கம் உள்ளனர். நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கனிமொழி பக்கம் உள்ளனர். சபரீசனுக்கும் ஓரளவு செல்வாக்கு உள்ளது. இந்த 3 முனை போட்டியில் யார் திமுகவை தலைமை பதவிக்கு வரப்போகிறார்கள், திமுக தலைமையை யார் கைப்பற்ற போகின்றார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. 2031ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்குமா, அல்லது உட்கட்சி பூசலில் சிக்கி மீண்டும் எதிர்க்கட்சியாகவே அமருமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது.